அனைவருக்கும் வணக்கம். நாம் அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனக மன்னனுக்கும் இடையிலே நடைபெற்ற ஞானசாதனம் குறித்தான உரையாடல் நூலின் தொகுப்பாகிய அஷ்டவக்ர கீதை என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அஷ்டவக்ரிடத்திலே ஜனக மன்னன் எழுப்பக்கூடிய வினாக்கள் மூலமாக ஜனக மன்னனுக்கு நல்ல ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அஷ்டவக்ரிடத்திலே ஜனகன் பேசக்கூடிய பேச்சுக்களை இன்றும் பார்க்கலாம். அந்தோ துன்பத்தின் மூலம் துவிதம், அதற்கு முன்னே காண்பது முழுவதும் பொய், ஏகமாம் தூய ஞானமே ரசமே நான் என்பதினும் வேறு மருந்தில்லை. துன்பத்தின் மூலமாகவே துவிதம் என்பது ஏற்படுகிறது. துவிதம் என்றால் என்ன? துவி என்றால் இரண்டு. இங்கே துவிதம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த மனித பிறவியை பற்றி குறிக்கிறது. பராபரம் என்பது ஏக பரம்பொருளாக இருக்கிறது. அதிலிருந்து பிரிந்து வந்த ஆன்மாக்கள் பிறவிகளை எடுக்கின்றன. எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவி துவிதம் என்றாகிறது. இது ஒரு வகையிலே வெளிப்பாடாக தெரிகிறது. மற்றொரு வகையிலே பார்க்கும்போது சாமானிய மனிதனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய ஞான நிலையிலே மெல்ல மெல்ல உயர்ந்து உண்மையை புரிந்து கொண்டு விட்ட காரணத்தால் அவன் மறுபிறப்பாளன் என்றாகிறான். பொதுவாக ஞானசாதனத்தின் உச்சியை நோக்கி நகரக்கூடியவர்கள் துவிதன் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது இருபிறப்பாளன் என்று அழைக்கப்படுகிறார்கள். சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே இருந்து மெல்ல மெல்ல தன்னை மாற்றிக்கொண்டு ஞானத்தை நோக்கி நகரும் போது அவன் மற்றும் ஒரு புதிய பிறவியை எடுத்தவனாகிறான். ஆனால் இங்கே ஜனக மன்னர் அஷ்டவக்ரிடத்திலே சொல்லுவது, பராபரத்தை விட்டு பிரிந்துவிட்ட காரணத்தால் பராபரம் என்கிற நிலையிலே இருந்து சாமானிய ஆன்மா என்கிற நிலைக்கு வந்துவிட்ட காரணத்தால் துவிதம் என்கிற நிலையை மனிதர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த துவிதம் என்பதுதான் துன்பத்தின் காரணமாக இருக்கிறது. ஜோதிமயமாக ஆன்மரூபமாக இருக்கும் போது இப்படிப்பட்ட துன்பங்கள் இல்லை. மனித உடலிலே மாத்திரமே வலி, வேதனைகள், துன்பங்கள், எண்ணங்களிலே குழப்பங்கள், ஆசை, ஆசையற்ற நிலை, இப்படியாக பலவிதமான நிலைகள் ஏற்படுகின்றன. ஆனால் ஆன்மா என்கிற நிலையிலே இவை எதுவுமே இல்லை. பசி, தாகம், தூக்கம், துன்பம், இன்பம், இவை எதுவுமே ஆன்மா என்கிற நிலையிலே இல்லை. இந்த மானுட பிறவி என்பது ஆன்மா என்கிற நிலையிலே இருந்து கீழே இறங்கி வந்ததின் காரணமாக ஏற்பட்டது. அது காரணமாகவே துன்பத்திற்கு காரணம் இந்த மனித பிறவி என்பதை தான் புரிந்து கொண்டு விட்டதை ஜனகர் இங்கே வெளிப்படையாக அஷ்டவக்ரிடத்திலே சொல்லுகிறார். கண்டது காண்பது எல்லாமே பொய் என்கிற உணர்வு இப்போது ஜனகருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தூயமாக இருக்கக்கூடிய ஞான ரசமாகவே நான் இருக்கிறேன். ஏகமாக இருக்கக்கூடிய பராபரத்தினுடைய சலனமாக மனித பிறவியாக நான் வந்திருக்கிறேன் என்பதை இப்போது புரிந்து கொண்டு விட்டேன். எனவே நான் பராபரத்தின் பிள்ளை என்பதை புரிந்து கொண்டு பராபரமே நான், பராபரத்தின் பிரதிபிம்பமே நான் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் எனக்கு இருக்கக்கூடிய இந்த துன்பங்கள் அற்றுவிடும் என்று நான் கருதுகிறேன். எனவே மனதில் ஏற்படக்கூடிய தெளிவு மட்டுமே என்னுடைய மன துன்பத்திற்கான, மன நோய்க்கான மருந்தாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஆனால் குருவே, அதை எப்படி அடைவது என்பது எனக்கு தெரியவில்லை. உண்மையை புரிந்திருந்தாலும் கூட அந்த உண்மையை என்னால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று அஷ்டவக்ரிடத்திலே ஜனக மன்னர் கேட்கிறார். ஞானமாத்திரன் யான், அறியாமை பற்றி தேகாதி உபாதிகள் என்னார் கற்பனை உற்றன என்று நிதம் ஆயும் எனக்கு விகற்பமில்லா நிலை வாய்த்தது. இது ஒரு யோக சாதகனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணத்தை பற்றி சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய பொழுதிலே நான் என்ன எல்லாம் செய்தேன், நேற்றைய பொழுதிலே நான் என்ன எல்லாம் செய்திருந்தேன், இந்த செயல்களின் காரணமாக என்ன விதமான சாதக பாதக விளைவுகள் ஏற்பட்டன என்பதை பற்றி மனிதன் சிந்திக்க வேண்டும். சாமானிய மனிதன் தான் செய்யக்கூடிய செயல்கள் தனக்கு இன்பத்தை தருவதாக இருந்துவிட்டால் போதும் என்று மட்டுமே கருதுகிறான். ஆனால் சாமானிய மனிதனுடைய செயல்பாடுகள் காரணமாக மற்ற உயிர்களுக்கு ஏதாவது தீம்பு நேர்ந்ததா என்பதை பற்றி சிந்தித்து பார்ப்பதே இல்லை. சுயநலமாகவே மனிதர்கள் சிந்திக்கிறார்களே அல்லாது மற்றவர்களுடைய நலத்தை பற்றி சிந்திப்பதில்லை. இதை பற்றிய சிந்தனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் இருந்தாக வேண்டும் என்று ஜனகர் இப்போது தெரிந்திருக்கிறார். நான் ஞானம் என்கிற நிலையிலே மட்டுமே என்னை புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய அறியாமையின் காரணமாகவே உடல் சார்ந்திருக்கக்கூடிய துன்பங்களை பற்றியதான கவலை எனக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த கவலை என்பதும் கற்பனையாகவே மாறிவிடுகிறது என்றும் குறிப்பிடுகிறார்.
இது ஒரு வகையிலே உண்மைதான். ஒரு மனிதனுக்கு உடலிலே ஒரு வகையான நோய் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். பார்த்த, கேட்ட, படித்த, அறிந்த விடயங்களை கொண்டு எனக்கு இப்படிப்பட்ட நோய் வந்திருக்குமோ, இந்த வகையான நோய் வந்திருக்குமோ என்றெல்லாம் எண்ணி எண்ணி கவலை கொள்கிறான். அதன் பிறகு ஒரு தேர்ந்த மருத்துவரிடத்திலே சென்று முறையாக மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்து, உங்களுக்கு எதுவுமே இல்லை, வெறும் மனப்பிரமைதான் என்று சொல்லிய பிறகே அந்த மனிதன் ஆசுவாசம் அடைகிறான். இது எல்லா காலங்களிலுமே மனித இனத்திற்கு ஏற்பட்டிருந்த ஒரு தீராத தலைவலியான மனநிலை என்பதாகவே ஜனகருடைய வார்த்தையின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இவையெல்லாம் என்னால் கற்பனையாக எனக்கு நானே உருவாக்கி கொண்டவை என்று சொல்லுகிறார். தேகத்திலே ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கெல்லாம் மனக்கற்பனைகள் தான் காரணம் என்று சொல்லுகிறார். இரவு வேளையிலே நடந்து செல்லக்கூடிய ஒருவன் வெளிச்சமில்லாத வேளையிலே கால்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கயிற்றை பாம்பென்று கருதி பதற்றம் வருகிறான். இதயம் துடிக்கிறது, வியர்த்து கொட்டுகிறது, பயத்தினால் படபடப்பு ஏற்படுகிறது. அதன் பிறகு மெல்லிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி கீழே பார்த்து அது கயிறு என்பதை தெரிந்து கொண்டான பிறகு, நாம் மிதித்தது பாம்பை அல்ல கயிற்றைத்தான் என்று அறிந்தான பிறகு அவன் ஆசுவாசம் கொள்கிறான். மெல்ல மெல்ல அவனுடைய உடலமைப்பு இயல்பாக வந்து விடுகிறது. இப்படி மனித இனத்தில் ஏற்படக்கூடிய பல வகையான துன்பங்களுக்கு மனநோய்தான் காரணம் என்பதை அஷ்டவக்கரிடத்தில் இங்கே ஜனகர் சொல்லுகிறார். அப்படி இருந்தும் கூட தெளிவுகளை பெற்றிருந்தாலும் கூட இந்த மனநோயிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு மனிதர்களால் முடிவதில்லை. இதுதான் கர்மவினை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய செயல்பாடுகளை குறித்து நான் ஆராய்ச்சி செய்து பார்த்திருந்தால் மட்டுமே எனக்கு விகற்பமில்லாத நிலை என்பது கிடைக்கும். ஆனால் குருவே, உங்களுடைய சன்னிதானத்திற்கு வந்தான பிறகு நான் என்னை பற்றி ஆராய்ந்து பார்க்கிறேன். நீங்கள் பல வகையாக எனக்கு எடுத்துச் சொன்னீர்கள். அறிஞர் பெருமக்களை துன்புறுத்தினேன். நான் மன்னன் என்கிற நிலையிலே இருந்து மற்றவர்கள் மீது என்னுடைய அதிகாரத்தை செலுத்தி வந்தேன். இவையெல்லாம் என்னுடைய குற்றங்கள் என்பதை இப்போது புரிந்து கொண்டு விட்டேன். சகல உயிர்களும் சமம். அப்படி இருக்கும்போது வலுவாக இருக்கக்கூடிய ஒருவன் மற்றவன் மீது தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவது தவறு என்பதை இப்போது புரிந்து கொண்டு விட்டேன். இப்படி அஷ்டவக்கரிடத்திலே ஜனகர் சொல்லுகிறார். இப்போது ஜனகருடைய மனம் அமைதியாக இருப்பதையும் அவர் தெளிவாக சிந்திப்பதையும் பார்த்து அஷ்டவக்கரர் புன்னகைக்கிறார். பந்தம் எனக்கில்லை, மோட்சமும் இல்லை, ஆதாரம் அற்ற குழப்பமும் அடங்கியது என்னே. அகிலம் என்னிடமே உள்ளது, ஆயினும் உண்மையில் என்னிடம் இல்லை. இது ஒரு குழப்பமான மனநிலைதான். இந்த உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய பற்றுக்கள், பந்தங்கள் என்பவை மனிதர்களுக்கு கிடையாது. ஆனால் மனிதர்கள் கற்பனையாக இவை எனக்கு சார்ந்தது என்று கருதி இருக்கிறார்கள். இதோ இது என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், இவர்களை நான் மட்டுமே காப்பாற்ற முடியும், என்னை தவிர வேறு யாராலும் இவர்களை காப்பாற்ற முடியாது என்று மனிதன் கருதுகிறான். இந்த எண்ணத்தின் அடிப்படை காரணம் யாதென்றால் நான் என்கிற அகங்காரம் மாத்திரமே. படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், பராபரம் என்கிற ஒன்று இருக்கிறது. அவரவர் கர்மவினைகளுக்காக அவரவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனிதர்கள் புரிந்து கொண்டாலும் ஏற்க மறுக்கிறார்கள். இந்த குழப்பத்தின் காரணமாகவே மோட்சம் என்பது கை கெட்டாத தூரத்திலே சென்றபடியாகவே இருக்கிறது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய தெளிவான புத்தி என்பது மனதிலே சென்று எனக்கு முழுமையான அமைதியை தரவில்லை. எத்தனைதான் தெளிவாக விடயங்களை புரிந்திருந்தாலும் கூட அந்த விடயங்களிலே மனம் முழுமையாக செல்ல மறுக்கிறது. இந்த உலகம் என்பது என்னிடத்திலே தான் இருக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. ஆனாலும் கூட அது என்னிடத்திலே இல்லை. என்னால் இந்த குழப்பமான மனநிலையிலிருந்து வெளிப்பட்டு வர முடியவில்லை. எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட அந்த தெரிந்த விடயங்களுக்குள்ளாக என்னால் முழுமையாக சஞ்சரிக்க முடியவில்லை என்று தன்னுடைய இயலாமையை பற்றி இங்கே அஷ்டவக்கரிடத்திலே ஜனகர் சொல்லுகிறார். உடலுடன் இவ்வுலகம் ஒன்றுமே இல்லை என்றும் ஆத்மா தூய அறிவுமயம் என்றும் துணிந்தேன். ஆதலின் இப்பொழுது கற்பனை எதனிடம்? இந்த உடலை கொண்டு நான் பார்த்திருக்கக்கூடிய இந்த உலகம், இவையெல்லாம் ஒன்றுமில்லை, இவை மாயை என்பதை பற்றி நீங்கள் எனக்கு போதித்த அறிவுரையின் மூலமாக ஒருவாறு நான் புரிந்திருக்கிறேன். ஆன்மா என்பது தூய அறிவுமயம் என்பதை பற்றி இப்போது நான் தெரிந்திருக்கிறேன். ஆனாலும் கூட இப்போதும் நான் சாமானியர்களைப் போல பார்க்கவும் கேட்கவும் செய்கிறேனே. இது கற்பனை என்பது தெரிகிறது. ஆனாலும் கூட இந்த கற்பனையிலிருந்து வெளிப்பட்டு வர முடியவில்லையே. இன்னமும் கூட நான் இந்த உலக மாயையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விகளும் கூட இந்த உலக மாயைகள் சம்பந்தப்பட்டுத்தான் இருக்கின்றன. இந்த குழப்பத்தை தீர்த்து வையுங்கள் என்று அஷ்டவக்கரிடத்திலே ஜனகர் கேட்கிறார். ஞானசாதனம் குறித்தான நூல்களை வாசித்து பார்க்கும் போதும் சத்குருமாருடைய உபதேசத்தை கேட்கும் போதும் ஏதோ நமக்கு ஞானத்திலே தெளிவு ஏற்பட்டு விட்டதைப் போல ஒரு தோற்றம் கிடைக்கிறது. ஆனாலும் கூட சில நிமிடங்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த உலகியல் சார்ந்து நாம் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம்.
நம்மால் நீடித்து அந்த மனநிலையிலே இருக்க முடியவில்லை. இந்த ஐயம் ஜனகருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அது பற்றியே அஷ்டவக்ரத்திலே அவர் வினாவெடுக்கிறார். சரீரமும் ஸ்வர்க்க நரகங்களும் பந்த முக்திகளும் பயமும் இது அனைத்தும் கற்பனையே. ஞான ஆத்மாவாம் எனக்கு இதனால் என்ன? குருவே, நீங்கள் எனக்கு உபதேசித்த முறைப்படி பார்க்கும்போது இந்த உடல் சார்ந்து நான் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களும் ஸ்வர்க்க நரகங்கள் அது இந்த உடலிலேயே இருக்கின்றன என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். முத்திகளுக்கு தடையாக இருப்பது இந்த உலகிலே இருக்கக்கூடிய பந்தங்கள் தான் என்பதை பற்றி புரிந்திருக்கிறேன். அது காரணமாக எனக்கு இந்த உலகம் சார்ந்து ஏற்பட்டிருந்த பயம் என்பதும் கூட என்னுடைய கற்பனை தான் என்பதையும் புரிந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் என்னதான் சிந்தித்து பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட போகிற எந்த ஒன்றையும் என்னால் மாற்றியமைக்க முடியாது. மனித வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய அனைத்துமே ஏற்கனவே பராபரத்தால் தீர்மானிக்கப்பட்டவை. அப்படி இருக்கும்போது நான் கவலைப்பட்டால் மட்டும் என்னுடைய துன்பங்களை மாற்றியமைக்க முடியுமா என்றால் முடியாது. ஒரு மனிதன் எத்துணைதான் ஓடி ஓடி உழைத்தாலும் கூட அவனுடைய கர்மபணி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நிலையிலே இருந்து அவனால் நிச்சயமாக விடுபட முடியாது. இது ஆத்ம ஞானம் என்பது பெற்றிருந்தால் மட்டுமே ஒருவனுக்கு தெளிவாகும். நான் பெற்றிருப்பது சாமானிய ஞானம் என்பதை புரிந்திருக்கிறேன். எனக்கு ஞான ஆத்மா என்கிற நிலை இன்னமும் வாய்க்கவில்லை. அது காரணமாகவே இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் மகா ஞானி என்கிற காரணத்தால் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து விட்டீர்கள். நான் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட நான் ஞான ஆன்மாவாக இன்னமும் மாறி அமையவில்லை. எனவே குருவே, எனக்கு முழுமையான ஞானம் எப்போதுதான் வரும்? என்னுடைய இந்த அறியாமை என்பது எப்போது போகும்? சொர்க்க நரகங்கள் குறித்தும் பந்த முத்திகள் குறித்தும் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம் எப்போது தெரியும்? இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று ஜனகர் பணிவாக அஷ்டவக்கரிடத்திலே கேட்கிறார். ஜனகனுடைய கேள்விகள் மூலமாக ஜனகனுக்கு ஏற்பட்டிருந்த இந்த நல்ல மன தெளிவு அஷ்டவக்ரருக்கு ஒரு நல்ல நிம்மதியான நிலையை கொடுக்கிறது. பரவாயில்லை, நம்முடைய சீடன் நல்லபடியாகவே சிந்திக்க ஆரம்பித்து விட்டான். ஜனகனுடைய கேள்விகளை கொண்டு ஜனகன் நல்ல மனத்தெளிவை கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் ஜனகன் பேசி முடிக்கட்டும் என்று அஷ்டவக்ரர் ஆர்வமாக காத்திருக்கிறார். தொடர்ந்து ஜனகர் அஷ்டவக்ரரிடத்திலே கேள்விகளை கேட்டபடியாகவே இருக்கிறார். அடுத்தும் என்ன கேட்டார், அவருடைய புரிதல் என்ன? தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த பதிவிலே. அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.